आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. யாரான ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு இருந்தா நம்மால் ஆன கை கொடுக்கணும். நம்மாலேயே அந்த நல்ல காரியம் பண்ண முடியுமா நான் சொல்ல வரல. அது சில பேருக்கு வாய்க்கலாம், சில பேருக்கு வாய்க்காத இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோசாலை இருக்கு, நானா பாத்துக்கிறா அப்படின்னா இதான் நான் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாளான்னு செய்யட்டுமா, நீங்களா போய் கேளுங்க. அவர்கள் கூப்பிடலையேன்னு சொல்லக்கூடாது. சரி அவ அதை நடத்திக்கிறாக்கா, நான் போய் என்ன பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல பாகவத சமாராதனம் ததியாராதனை வாரந்தோறும் பண்றாளா, இலை எடுக்கிறேன், இலைய போடுறேன், எச்ச பெரட்டுறேன், காய்கறி திருத்துறேன், ஏதோன்னு சொல்லிட்டு போகணும். அப்படின்னா தான் இந்த உடம்பு அதில் ஈடுபடும். இல்லை எனக்கு 80 வயசாச்சு, அதனால இனிமே அதெல்லாம் பண்ண முடியுமா தெரியலன்னா இதே வார்த்தையை தானே 60லேருந்து சொல்லணும் வந்திருக்கும். 60 60 பண்ண முடியலையேன்னு சொல்ல ஆரம்பிச்சு 80 வரைக்கும் சொல்லி 90 வரைக்கும் சொல்லிட்டோம்னால் அப்படி இருக்கக்கூடாது. எந்த வயசுலையும் நம்மால் ஆன சிலதை பண்றதுக்கு முடியும். நம்ம பொறியியல் வல்லுநராக இருக்கலாம், நீங்க கட்டட கலைஞராக இருக்கலாம், வரைபட கலைஞராக இருக்கலாம், அது எதுவோ அது பகவானுக்கு உபயோகப்படணும். நீங்க என்ன ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆற்றலை இறைப்பணிக்காக உபயோகப்படுத்திட்டாலே அப்பதான் பகவான் அதை ஏற்றுக்கொண்டு சரி சரி நாம கொடுத்ததுக்கு திருப்ப நமக்கு நல்லது செஞ்சுட்டான். இதனாலதான் கைங்கிரமண்ணுன்னு சுவாமி சொன்னார். அவசியம் அதை மனசுல வச்சுங்கோ. இது இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை விடுறதில்லை. ஏதோ ஒரு அறக்கட்டளையிலேருந்து நிறைய நல்ல காரியம் இருக்காளா, நீங்க கூட போய் செய்யணும். எங்கு யார் ஒரு நல்ல காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்துக்கு கூட ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் சார். ஏதோ ஒரு கட்டை வாங்கிட்டு போய் ஒரு பசுமாட்டு கொடுத்தேன். ஒரு பசுமாட்டை ஒரு நாளைக்கு நான் குளிப்பாட்டு விட்டேன். ஒன்றும் இல்லை, அதுக்கு குங்குமப்பூ மஞ்சள் கற்பூரம் வச்சு அதுக்கு ஒரு ஹாரத்தி காட்டினேன். அது கோ பூஜையா இருக்கட்டும், பகவானுக்கு பூஜையா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு உதவுறதா இருக்கட்டும், எந்த விதத்திலேயாவது கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக்கணும். இதுதான் கலியுகத்துக்கு உண்டான தர்மம்னு சுவாமி சாதிச்சிட்டார். அடுத்தது சரணாகதி. எளிமையா பண்றதுக்கு ஆயுள் ரொம்ப நம்ம கிட்ட இல்லை. அப்ப எளிமையா இருந்தா சரணாகதி பண்றது தானே சட்டுன்னு முடியக்கூடியது. மற்றதுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு சரணாகதிக்கு என்ன தெரியுமா உண்டு? அது பண்ண பிற்பாடு நமக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் தொலைந்தாத்தான் மோட்சம் போக முடியும். முக்தி அடையறதுக்கு நமக்கு தடங்கலா சில கர்மங்கள் இருக்கும். அதுக்கு பிராரப்த கர்மம்னு பேர். நம்மளே சொல்லிக்க மாட்டோமா? யாரான ஏதான ஒன்று தப்பா நம்ம கிட்ட நடந்தா கூட பிராரப்தம் இப்படின்னு தலையில தட்டிக்கிறாளோ இல்லையோ, பிராரப்தம்னா இவனுடைய கர்மா. ஒருத்தர் நம்ம திட்டினாலோ அடிச்சாலோ அவருக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. என்னுடைய பிராரப்த கர்மா அவர் உருவத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். இப்படித்தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றா. அவர் எதுக்கு இப்படி, நான் ஒண்ணுமே அவருக்கு பண்ணதே இல்லையே சாமி, நான் முன்கூட்டி அவரை பார்த்தது கூட கிடையாது, ஆனா அவர் இஷ்டத்துக்கு வைறாரேனால் அவரே இல்லை. இது அது அத்தனையும் நான் பண்ணியிருக்கிற பாபம். அந்த பாபம் ஒரு உருவத்தை எடுத்துன்னு நிற்கும். பகவான் ஓங்கி அவர் கழுத்துல ஒரு தட்டு தட்டுவார். கட 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 கடான்னு என்னை பிடிச்சி வைவார். அவர் எதுக்கு வைகிறாருன்னா, அம்மா நீ வாங்கிக்க வேண்டாமா, பண்ணத்துக்கு நீ வாங்கிட்டா தானே உண்டு. இப்போ அப்ப நான் அது தீர்ந்து படுத்துன்னு வச்சுங்க, அவர் எங்க வந்தாருன்னே தெரியாது, காணப்படுவார். இப்ப எதுக்கு வந்தார், எதுக்கு வச்சார், என்னத்துக்காக கிளம்பி போனார், எல்லாம் நாம கழிக்கணும். நமக்கு இருக்கிற பாபத்தை நாம கழிக்கணும்னா அதுக்கு வெவ்வேறு முறைகள் என்ன கொள்ளுங்க. அப்ப இந்த பாபத்தை கழிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட வந்துடும், வேற எந்த மார்க்கமா இருந்தாலும். ஆனா சரணாகதி மார்க்கமா இருந்தால் நம் பாபத்தை தொலைக்கக்கூடிய பொறுப்பை பகவான் தான் ஏத்துக்கிறார். இது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. கண்ணன் கீதையில சொல்லச்சே, சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. அர்ஜுனன் எதுக்கு சோகப்பட்டார்? என் பாவத்தை போக்கிக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில விழுந்துடுமோ, அதான் சோகம். இப்போ அதை போல என் பிராரப்த கர்மத்தை போக்குறது பெரிய கஷ்டம் நினைச்சுருக்கிறச்சே, நான் எளிதில் போக்குறேன்னு ஒருத்தர உறுதி கொடுக்கிறாருனால அப்புறம் என்ன கஷ்டம்?
அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. அதுக்கு வேலையே இல்லை. இப்போ அந்த நேரம் எல்லாம் சேமிச்சுட்டோமா? அதை போக்கிக்கிறதுக்கு வேண்டிய நேரம் இப்ப நமக்கு இல்லையே. பகவான் தான் முடிச்சுட்டாரு. ஆனா அவர் வேற கணக்கு கேட்பார். எப்ப அந்த முயற்சி ஒன்னதல்ல நான் பண்றேன்னு ஒத்துனுட்டேனோ அப்ப அந்த முயற்சி பண்ற நேரத்தை எங்கிட்ட கொடுத்துருவோம். இப்ப நாம் என்ன சொல்றோம், அந்த முயற்சியை நீ எடுத்துக்கோ, நான் மாட்டுக்கு நாடகம் பார்க்க போயிட்டு வரேன், ஏன்னா அது நேரம் கிடைச்சிருத்தோ இல்லையோ. இப்போ அதைத்தான் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அங்கதான் நமக்கு மல்லு கட்டி சண்டை. அவர் உனக்கு உண்டானதை நான் கொடுத்துட்றேன், ஆனா அந்த நேரத்தை எங்கிட்ட கொடுப்பியானால், நாம் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து நிறைய நேரத்தை சேமிச்சிருக்கோம். முன்னாடி சமைக்கணும், அடுப்பு மூட்டி பண்ணணும்னு சொன்னால் 2 மணி நேரம் ஆகும். இப்போ அரை மணி நேரத்தில் சமைக்கலாம். துணி துவைக்கணும்னா முன்னாடி 1 மணி நேரம் ஆகும். இப்போ அது மாட்டுக்கு போட்டு விட்டுட்டா அது துவைச்சு கையில் கொண்டு வந்து கொடுக்கறது. அப்போ இது ஒவ்வொன்றும் நேரம் மிச்சமாயிடுத்தோ இல்லையோ. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு நாளுலையும் நம்ம 4 மணி நேரமான மிச்சம் முடிச்சிருக்கோம். இந்த மாதிரியேன்னு இன்னொன்று, 6 மணிக்கு மேலே அந்த நாளில் பழைய நாளில் மின்சாரமே இல்லையே. அப்போ அவள் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நமக்கு மறுபடியும் 6லேருந்து 10 மணி வரைக்கும் இன்னொரு 4 மணி நேரம் கிடச்சிது. அதை அவள்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் அந்த 4 மணி நேரம் கிடச்சிருக்கு. நமக்கு கணிப்பொறி இருக்குது. அவள் ஒவ்வொன்றையும் எழுதணும்னா ஓலைச்சுவடி எடுத்து எழுதணும். ஒரு சுவடி முறிஞ்சு போச்சுன்னா திரும்ப இன்னொரு சுவடி எடுத்து எழுதணும். அதில் எதையுமே திருத்தெல்லாம் பண்ண முடியாது. அடித்து உடச்சி தான் திருப்பி எழுதணும். இப்போ கணிப்பொறியில் எல்லாத்தையும் திருத்துமே. நமக்கே தெரியாட்டா அது பாஷை சொல்லி கொடுக்கறது. உனக்கு ஒழுங்காக அடிக்க தெரியல, சரியா பாரு, கீழே ஒரு கோடு வரும் தெரியுமா? அதில் நான் ஏதாவது இலக்கண பிழை விட்டுட்டேன்னா ஷஹப்பா அப்படி கோடு போடும். இது கூட படிக்காதையா வந்திருக்க, நீ 12வது படிச்சுட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்கும். அது சின்ன கோடா நீளத்தில் கோடு போட்டால் சுமார் முட்டாள் நம்மன்னு அர்த்தம். அது ஷஹப்பில் கோடு போட்டுதுன்னா நீ படிக்கவே இல்லை, எழுதவே எழுதாதேன்னு அர்த்தம். அப்போ யந்திரம் சொல்றதே இத்தனை மாறுதல் வந்திருக்குன்னா அப்போ எவ்வளவு சேமிப்பு. இத்தனை நேரத்தை சேமித்து எங்கே விட்டோம் சுவாமி, எங்கே விட்டோன்னே தெரியலையே. இப்போ இத்தனை நேரமும் நம்ம கிடச்சிருத்தோம் இல்லையோ. இந்த 4 மணி நேரம் நான் இறைப்பணியில் ஈடுபட்டுவிட்டேன், கைங்கரெல்லாம் வளர்ந்துடுத்து, எவ்வளவு ஸ்லோகங்கள்லாம் கற்றுனுட்டேன், எத்தனை புத்தகம் எழுதிட்டேனால், இது இத்தனை நேரக்குறைவுக்கு நடுவில் அவா பண்ணத்தில் 100 மடங்கு காரியம் இப்போ நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது. அது ஏன் முடியல? ஒருவேளை அவளுக்கெல்லாம் 30 மணி நேரம் இருந்திருக்குமோ. நமக்கு இங்கான பெருமாள் நாளையே சுருக்கி இப்போ 24 மணி நேரம் ஆக்கிட்டாரானால் ஒன்று ஆக்கலை. இது இத்தனை நேரமும் இப்படி சேமிச்ச இத்தனை நேரமும் செய்தி அனுப்புறதுலையும் கைபேசி பேசுறதுலையும் போயிட்டு இருக்கு. எங்கே போகிறதுன்னு தேடவே வேண்டாம். முகநூல் பார்க்கறதுலையும் அதில் குறுஞ்செய்தி அனுப்புறதுலையும் நிறைய நேரம் போகிறது. இப்போ அங்கேயே அதே போல் நமக்கு இருக்கே, வீட்டிலேயே பொட்டி வச்சுருக்கோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி உட்காந்துரும். இதில் இருக்கிற நேரம்லாம் போயிடுத்துன்னா அப்புறம் எங்கே கிடைக்கும்? நாம் தான் யோசிக்கணும், இதுக்கு இத்தனை நேரம் நம்ம செலவழிக்கணுமா? அதனால் நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குதுன்னு வேற சொல்கிறா. மனநிலை நோயே வந்துடுறதுன்னு வேற சொல்கிறா. தூங்கிண்டே இருக்கிறச்சே கூட ஒரு சத்தம் போடுறது, ஒரு மணி அடிக்கிறது. கோவில் மணி ஓசையை கேட்டு இவன் போன நாளே இல்லை, ஆனால் அது மணி அடிக்கிறது. அதை அடித்த உடனே 2 மணிக்கு எழுந்திருந்து அதை ஒரு தூரம் அந்த தூக்க கலக்கத்தோடு என்னால் எவ்வளவு தூரம் தொந்தரவான தூக்கம் பாருங்க. படுத்தா கார்த்தால் எழுந்திருக்கணும், அப்போதான் அது ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம். அப்போதான் மறுநாள் நம்மளால் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். சொப்பனம் வந்தாலே கஷ்டம்னு எழுதிட்டு இருக்கா ஆச்சாரியர்கள்லாம். இதுக்கு நடுவில் எழுந்திருந்து அதை பார்த்துட்டு என்னுடைய தாத்தா போயிட்டார் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருப்பான். நான் மிகவும் விரும்புகிறேன்னு அது இன்னொருத்தன் அழுத்திருப்போம். இவர் எழுதினது என்ன, அவர் போட்டிருக்கிறது என்ன? இதை போல இருக்கிறதுக்கு எத்தனை பேர் விரும்பியிருக்கான்னு பார்க்குறான். இவன் தாத்தா போனத்தை எத்தனை 110 பேர் விரும்பியிருக்காள்னால் இப்படி தான் இருக்குது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. இப்போ யாரோத்தர் எதுக்கோ நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன லாபம்? நான் பண்ணது பிடிச்சிருக்குன்னு என்னை படைச்சவர் சொல்லணும். அதை விட்டுட்டு வேற யாரோ சுற்றி இருக்கிறவாள்லாம் நீ பண்ணது பிடிச்சிருக்குன்னால் அதை எதிரே பார்க்காதீங்க. நம்ம ஏதோ நம்ம பண்ணதை போட்டுட்டு எத்தனை பேர் பிடிச்சிருக்கு சொன்னால்னால் வெளியில் பார்க்க வேண்டாம். உள்ளே இருக்கிறவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரா? என்னை யார் படைத்து எந்த தசையிலேயே என்னை விடாமல் உள்ளே உட்காண்டிருக்காரோ அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை தேவையில்லையே, எனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்க போல் இருக்கே, ஒரு நிமிஷம் அவர் தான் சொல்லக்கூடியவர். மற்ற பேர்லாம் பொய் சொல்லுவா. நம்ம பண்ணது பிடிக்காட்டா கூட வாய்ப்பந்தல் போடுறதுக்காக பிடிச்சிருக்குன்னுவா, வேணும்னு மட்டம் தட்டுவா. ஒரு நாளும் உள்ள இருக்கிறவர் அதை பேசவே மாட்டார். தட்டி கொடுத்து எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்காரோ இல்லையோ. இந்த நேரம் இங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, ஜாகிரதையா இருங்கோ. தேவையில்லாதது இளைஞர்களை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, முதியவர்களுக்கும் போக ஆரம்பிக்கிறது. நம்மளை பார்த்து அவா கடுறா, அவளை பார்த்து நம்ம நேரத்தை வீணாக்குறோம். குறைச்சிக்க வேண்டிதான். யாருக்கும் தெரியும் இது நேரம் வீணா போறதுன்னு. இல்லைன்னா கிடைச்ச நேரம் எங்கே? பிரயாணத்தில் நேரம் குறைஞ்சது, சமையலில் நேரம் குறைஞ்சது, துணி துவைக்கிறதுல நேரம் குறைஞ்சது, ராத்திரி வேளைக்கு மின்சாரம் கிடைச்சது. அப்போ சேர்த்து வச்ச நேரம் எங்கேனால் காண போயிருக்கே. வேண்டாமே, இதே நமக்கு எத்தனை நாள் ஆசை.
நான் கூட கொஞ்சம் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவே மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, நேரமே கிடைக்கலையேன்னுவா. இது இருக்கே இத்தனை நேரம் இருக்கும் இல்லையோ, கிடைக்கலேன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆரம்பிச்சிருங்கோ, தானே அத்தனையும் கிட்டும். அதனால சரணாகதிங்கிறது நேரக்குறைவு காரணத்துக்காக சட்டுன்னு பண்ணக்கூடியது. பிராரப்த கர்மத்தை பகவான் தொலைக்கிறேன்னு சொல்றார், நாம தொலைக்க வேண்டிய பொறுப்பே இல்லை. அப்ப அவர் ஏத்துனுட்டார்னா நம்ம நிம்மதியா கைங்கரியம் பண்ண வேண்டிதானே. அது அதற்குண்டான ஏத்தம். சரணாகதி ரொம்ப எளிதானது. எல்லாத்த விட ராமானுஜருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் ஒரு அர்த்தம் சொன்னார். நீ சரணாகதியை பற்றுட்டியானால் மரணப்படுக்கையில் பகவானை பத்தின நினைவே வராமல் உயிரை விட்டா கூட, நீ மறந்தா கூட அவர் மறக்காமல் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறார். அப்ப அந்த சமயத்துக்கு நினைவெல்லாம் தப்பி போடுமோ என்னமோ, வாய் குளறிடுமோ என்னமோ, கைகாலெல்லாம் இழுக்குமோ என்னமோ, என்னாகும்னே தெரியாதே. ஒரு நிமிஷத்துல பெருமாள் கூட்டின்னு போயிட்டாருன்னா தேவையில்லை. நல்ல நவனார்க்கரிச்சே போயிட்டா தேவையில்லை. அந்த சமயத்துக்கு இறைவனடிய நினைத்து கொண்டு உயிர் விடணும் இல்லையோ, விட்டால் தானே அவர் மோட்சம் கொடுப்பார். ஆனா ஒருவேளை அந்த சமயம் பார்த்து நினைவே தப்பிப்படுத்தினால், அதற்குத்தான் ராமானுஜர் நமக்கு வராக பெருமான் சொன்னதா சொல்றார், கவலைப்படாதே, உனக்கு நினைவே தப்பி போயிருந்தாலும் நீ என்னைக்கோ சரணாகத்தின்னு பண்ணிருக்கியோ இல்லையோ, அதை அந்த மரணம் ஏற்படுற அந்த தருவாயில பகவான் நினைச்சுக்கிறான். நினைச்சுட்டு இவன் என்னைக்கோ பண்ணிவிட்டான், சொல்லி வச்சுட்டான், அதனால இன்னைக்கு நாம எதிர்பார்க்க வேண்டாம். அன்னைக்கு அவன் சொன்னதை வச்சுட்டே இன்னைக்கு கொடுத்துருவோம்னால், நீங்க வேலை பார்க்குற இடத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நன்னா உழைச்சீங்கிறதுக்காக இந்த வருஷமும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கொடுக்குற யாரான முதலாளி இருக்காளா? நிச்சயமா யாரையும் நீங்க காட்ட முடியாது. அந்தந்த வருஷம் ஒழுங்கா வேலை செய்யணும். அடுத்த மாசம் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா போயிட்டு வரலாமே, இங்க ஒண்ணு உங்களுக்கு இடம் இல்லையே, உடனே தள்ளிடுவா. ஆனா பகவானோ என்னைக்கோ பண்ண சரணாகதியை ஞாபகம் வச்சிருந்து மரணப்படுக்கையில நீ நினைக்காட்டா கூட பரவாயில்ல, நான் நினைச்சுக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லணும்னால் அங்க இருப்போமா? அதை விட்டுட்டு அன்றாடம் இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு கூலின்னு கொடுத்துட்டு இருக்காள் எல்லாரும், அங்க போய் நின்றுட்டு இருக்கோம். அது பெருசா படுறதே தவிர இது படலையேனால், அதற்குத்தான் ராமானுஜர் சொல்றார் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கடைசி காலத்துல உனக்கு நினைவு வராட்டா கூட தப்பில்லை, சரணாகதி மார்க்கத்துல அந்த சிறப்பு இருக்கு. அப்ப நமக்கு இருக்கிற எல்லா பாபங்களையும் அவரே போக்குகிறார். கடைசி நிமிஷத்து நினைவு இருக்கணுங்கிற தேவையில்லை. எப்போதோ முக்திங்கிறது இல்லை, இந்த பிறவியின் கடைசியில மோட்சம் கிடைச்சிடும். இதெல்லாம் சரணாகதிக்கு இருக்கிற எளிமை. அவசியம் செய்யுங்கள். கடைசியில பார்க்க வேண்டியது அர்ச்சா. அர்ச்சாங்கிறது விவதேசம், நான் சொல்லவே வேண்டாம் அதனுடைய எளிமையை பத்தி. ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னே. நான் பெருமாடு சேவித்தேன், சாஸ்திரம் படித்த ஞானம்லாம் எனக்கு இல்லை. நான் அப்படியே வேதம் படித்து இதிகாச புராணங்களை படித்து ஓஹோன்ற தெய்வம்லாம் நான் வரலை. அவரை சேவித்தேன், அந்த பேரழகு என்னை ஈர்த்தது. அவர் காலோட காலாக கிடக்கிறேன். அப்போ பல பேருக்கும் கோவிலுக்கு வந்தது அந்த அழகு ஈர்க்கும், அவருடைய எளிமை ஈர்க்கும், உற்சவங்கள்லாம் ஈர்க்கும். என்னமா இருக்கார். இப்போ ஒரு நிமிஷம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வழக்கம் உண்டு. பெருமாள் புறப்பாடு கண்டருளுக்கிறாரோ இல்லையோ, புறப்பாட்டும் போது நட போடுவார். புலியாட்டம் நடப்பார், சிங்கமாட்டம் நடப்பார், எருது மாதிரி நடப்பார், யானை ஆட்டம் நடப்பார். அந்த நடக்கிறது பார்க்கச்சு நமக்கு சிலிர்க்கும், என்னமா நடக்கிறார். அது ஒரு அழுத்திட்டு அந்த வேகமாக போறாளோ இல்லையோ, அதே கோணவையாளின்னு ஒன்று நடக்கும். குதிரை வாகனத்திலே சுத்தி சுத்தி சக்கரை சுத்துவர். நினைச்சாலே கதி கலங்கும், அப்படியே சாஞ்சிருவரோன்னு பயமா இருக்கும். ஒன்றும் ஆகாது, அப்படி விமானம் போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வந்துடுவார். பார்த்த உடனே நமக்கு இவர் தான்னா வீரர், இவர் தான் என்னை ரட்சிக்கணும், நானா என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு நமக்கு இனம் புரியாத ஒரு ஆர்ப்பரிப்பு அந்த உள்ளத்துல உருவாது பாருங்க. அதுதான் விக்கிரக ரூபத்துல கோயில் கொண்டு இருக்கிற பெருமானுக்கு ஏற்றம். அந்த ஒரு ஒரு இனந்தெரியாத பெசைவை நம்ம உள்ளத்துல கொண்டு தன் அழகால நம்ம அத்தனை பேரையும் ஈர்த்து தன் திருவடிகளில் சேர்த்துக்கிறாரோ இல்லையோ. அவர் தன் பூர்த்தியை குறைச்சுனுட்டார். எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிற பெருமான் நாம வச்சிருக்கிற சின்ன இடத்துக்குள்ள இருக்கார். வீடு புதுசா கட்டியிருக்கார். எத்தனை சதுரடி? 2500. பெரிய வீடு. எத்தனை படுக்க உள்ளு வச்சிருக்கேன்? 4 உள்ளு. வரவேற்பறை 1, குளியரறை 3. இது அது எல்லாத்தையும் காட்டிகிட்டே போனார். பார்த்துட்டே போனேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் புடவை துணிமணி எல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் பாத்திர மண்டலாம் வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு எல்லாம் வந்திருக்கிற பரிசு பொருள்லாம் வைக்கிறது. எல்லாம் போயின்னு உள்ள சமையல் கட்டுக்குள்ளே போனார். பெருசாக இருக்கு. அது ஒவ்வொன்றும் அடுப்பு வைக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளோ பெருசு. அதில் பாத்திரம் பண்டம் பலசரக்கு சாமான்லாம் வைக்கிறதுக்கு வரிசையாக அலமாரி வச்சுருந்தா. மேல் தட்டெல்லாம் பார்த்தேன், வத்தல் வடெல்லாம் வச்சுருந்து. நடுத்தட்டு பார்த்தேன், நிறையா ஊறுகாய் அது இது மாவுடுலாம் வச்சுருந்து. கீழ்த்தட்டை பார்த்தேன், எல்லாம் உப்பு புளி மிளகாலாம் வச்சுருந்து. அதுக்கு கீழ்த்தட்டை பார்த்தேன், வேண்டாத பண்டங்கள்லாம் போட்டு வச்சிருந்து. இது நடுத்தட்டை இவர் திறக்க மாட்டேங்கிறாரே, என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு திறந்து காட்டும்னே. திறந்தா அந்த வீடை கட்டி பாரும், இந்த வீட்டிலே இந்த நடுத்தட்டு முழுக்க பெருமாள் உள்ளுக்கா விட்டுட்டேன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
2500 சதுரடி 4 உள்ள காட்டினார், இந்த உள்ள அந்த உள்ளுன்னார். மேல ஊர்காவும் வத்தல் வடாவும் வச்சிருக்கு, கீழே யாருனா வேற ஏதோ வச்சிருக்கு. அவர் சொல்றது எப்படி? இப்போ நடுத்தட்டு முழுக்க பெருமாளுக்கா விட்டுட்டேன்னா, நல்ல வேளை இந்த மட்டும் இதையான நீர் செஞ்சீரோ இல்லையோ என்ன. ஆனா இப்படி நீ பண்ணியேங்கிறதுக்காக அந்த பங்களா விட்டு அந்த பெருமாள் வெளியில போடுவாரோ? இந்த மட்டும் இந்த இடமானு எனக்கு கொடுத்தானோ இல்லையோ. அப்படியானா இங்கேயே உட்காண்டிருந்தா இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்கு வருவான். இதோ தெரியல, புத்தி இல்லை அவனுக்கு இப்போ, அதனால போனா போறான்னு காத்துன்னு இருக்கிறது தான் பகவானுக்கே பெருமை. அந்த பொறுமை அவரிடத்தில் இருக்கே நமக்கு வராது. யாரான்னு ஒருத்தர் ஏதானு ஒன்று தப்பா பண்ணிட்டோம்னா உடனே துடிக்கிறோமோ இல்லையோ. ஏனால் அவர் இனிமே அடைய வேண்டியது எதுவும் இல்லை அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கு வந்துடுத்துனாலே பொறுமை வந்துடும். எல்லாம் நம்ம அடைஞ்சாச்சு, இனிமே ஒருத்தன் கொடுத்து நான் கேட்டுக்க வேண்டியது இல்லை என்றுட்டால் என்னவே பண்ணுங்களேன். யார் என்ன பண்ணா நம்ம கவலைப்பட போறோம்? நமக்கு நீங்க ஒன்று செய்யறதுனால எனக்கு ஒரு லாபம் கிடைக்க போறதுன்னா நான் பதறணும். யார் என்ன செஞ்சதுனால எனக்கு ஒன்றும் லாபமே வேண்டாம், நான் எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டா பதற்றமே வராது இல்லையோ. அடையணுமேன்னா தான் பதற்றம். அடைந்தாகிவிட்டதுன்னு முடிச்சுடணும். எப்ப அடைஞ்சோம்? பகவானுடைய திருவடிகளை அடைந்தவன் மற்ற அத்தனை அடைஞ்சதாத்தான் அர்த்தம். அதனாலதான் யோகிகள்லாம் பதறவே மாட்டேங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே, அச்சுதனுடைய 2 திருவடி தாமர்களை தங்கமாட்டம் பிடிச்சுனுட்டார் ராமானுஜர். அதை தவிர தங்கத்தையே கொடுத்தாலும் புல்லுக்கு சமமாக மதிப்பார். அவர் திருவடி கிடைச்சுடுத்துனா மத்தொன்னு வேண்டாம், அனைத்தும் புல்லுங்கிறானோ இல்லையா. அவன் பதற மாட்டான், கோவப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், எதுவுமே வராது. என்ன கிடைக்க வேண்டியது கிடைச்சிருத்தோ இல்லையோ. பகவான் அதே போல இந்த இடம் கூட கொடுக்கட்டுமே போறோம். இந்த இடம் தான் நான் சர்வத்திலையும் வியாபிக்கிறவன், சூக்ஷ்மத்துக்குள்ள இருக்கிறவன், இருந்துதான் போவோம், என்னதான் பண்றான் பாப்போமே அப்படின்னு அங்கேயே உட்காண்டிருக்காரோ இல்லையோ. இந்த அளவுக்காவது இடத்தை ஒதுக்கி பகவானுக்கு கொடுத்து இதெல்லாத்தையும் யார் பண்ணுவா? நிஜமான ராமன் பண்ணுவரோ? நிஜமான கண்ணன் பண்ணுவரோ? ஒருவேளை நரசிம்ம பெருமானுக்கு அந்த இடத்த ஒதுக்கினா அந்த உருவத்தோட நிஜமாவே உங்க தலை பண்றதுக்குள்ள நரசிம்மன் வராருன்னு வச்சுக்கோ, அந்த வீட்டுக்குள்ளேயே போகவே மாட்டோம். அப்புறம் சுவாமி பயமா இருக்கு சுவாமி, வராக பெருமாள் திடீர்னு நம்ம வீட்டில் வந்துட்டார். அதே வராக பெருமாள் இந்த சின்ன விக்கிரகத்தில் வச்சுன்னா சந்தோஷமா வேணும். 2 மணம் பூ வாங்கிட்டு வரான், சாத்திரான், புளியோரம் பண்றான், தித்தியோனம் பண்றான். நிஜமாவே ஒரு வராக பெருமான் தன் உருவத்தோட வந்து நிக்கட்டுமே, பதறி போய் வீட்டை விட்டே வெளியில கொண்டு வந்துருவோம். எதுக்கு யாரோ பெரியசா வந்து நிற்கிற, இனிமே அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது சுவாமி, ஏதோ பூதம் பிசாச்சி பார்த்த மாதிரி பயந்து போடுவான். ஆனா நரசிம்ம ஸ்தோத்திரத்தை சொல்லி சொல்லி பொண்ணு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை வேலை கிடைச்சுதான்னு போயிட்டு வருவான். அதே நரசிம்மர் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அட்டகாச சிரிப்போட வந்தார்னா பயந்துன்னு வெளியில வந்துருவேன்னால் பயப்பட தேவையில்லையே. அவர் அதற்காகத்தான் இருக்காரு இப்போ. ஆனா அவர் தன் உருவத்துல வந்தா பயந்துர போறமேங்கிறதுக்காகத்தான் சின்ன வடிவத்தில் விக்கிரக ரூபத்தில் இவன் பயப்படாத இருக்கட்டும்ங்கிறதுக்காக உட்காண்டிருக்கார். ஏன்னா அவர் தன் அட்டகாச சிரிப்பை சிரிச்சா இவன் தாங்க மாட்டான். வராக பெருமான் என்ன உருமுவரோ உருமினா இவனுக்கு தாங்காது. அதுக்கு தான் விக்கிரக ரூபத்துல உரும மாட்டார், சிரிக்க மாட்டார், அடிக்க மாட்டார், ஒன்னும் ரத்தம் தெரியாது, எதுவும் தெரியாது, உட்காண்டிருக்கார். புஷ்பம் கொடுத்தா வாங்கிப்பார், புளியோரை கொடுத்தா வாங்கிப்பார், தத்தியோனம் கொடுத்தா வாங்கிப்பார். ஆனா நாம என்னென்ன கேட்கிறோமோ மொத்தத்தையும் வீட்டுல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கா. இதுதான் அர்ச்சைக்குண்டான ஏற்றம். இது விபவாவதாரத்துக்கு வராது, இது வைகுந்தநாதனுக்கு வராது. தனக்கு எத்தனை மேன்மை இருந்தாலும் அதை குறைச்சுண்டு நம்மகிட்ட உட்காண்டிருக்கார். அவர் எந்தையும் எதிர்பார்க்கிறவர் இல்லை. ஆனா இவன் இன்னைக்கு புளியோரை கொடுப்பனா, தத்தியோனம் கொடுப்பனா, இன்னைக்கு எனக்கு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை, உமக்கு இன்னைக்கு பூஜை 1.5 மணி நேரம். பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. தேவையில்லையே எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா 1.5 மணி நேரம் பூஜையாமே. இது போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னோமா, நாளைக்கு அதே மாதிரி 1.5 மணி நேரம் கிடைக்கும்னு நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் இப்போ எதிர்பார்த்துன்னு இருப்பார். அவருக்கு சொல்லிடுவோம், முகூர்த்த நாளாக உனக்கு கிடையவே கிடையாதுன்னுட்டான். என்ன வெளில போனோம், இவர் எதிர்பார்த்துன்னு இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை நன்னத்தான் பண்ணான், இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவனோன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை கல்யாண நாள் இல்லை சுவாமி, இன்னைக்கு போகலைன்னா நான் உமக்கு பண்ணலைன்னா நீர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டீர், கல்யாணத்துக்கு போகலன்னா குற்றம் வருமே, புகார் வருமோலையோன்னு போயிட்டான். உள்ள உட்காண்டிருப்பார். சரி கல்யாணத்துக்கு போகணும், ஜாகிரதையாக வரட்டும், வந்துட்டு ஒரு பால் பழமானும் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஏன்னா அவன் நன்னா சாப்பிட்டுட்டு வந்துட போகிறான், நம்ம திரும்பி பார்க்க போகிறானான்னு தெரியலேன்னு எதிர்பார்த்துன்னு உட்காண்டிருக்காரோ இல்லையோ. இதுதான் அந்த சேஷ அர்ச்சாவதாரத்துக்கே உண்டான வைபவம். இது வைகுந்தநாதனிடத்தில் வராது, இது பார்க்கடல்ல வராது, அந்தர்யாமியில வராது. தன்னுடைய பூர்த்தியும் சுவாதந்திரத்தையும் குலைத்து கொண்டு நடந்த வாக்கில் ராமன் வயோத்தியிலிருந்து திருப்புல்லாணி வரைக்கும் நடந்திருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க நம்ம கோவில்ல இருக்கிற பெருமாள் 2 அடி அர்ச்சகர் இல்லாம தான் எடுத்து வைப்பரா? வைக்க மாட்டார். அர்ச்சகபராதீனஹா அகிலாத்மஸ்திதின்னு சொல்லுவார். அவர் நகரணம்னா அர்ச்சகர் வரணும், அலங்காரம் வரணும்னா அர்ச்சகர் வரணும், புறப்பாட்டுக்கு எதிர் டோல் தட்டணும்,
வாத்தியம் வாசிக்கணும்னா வந்தா தான் தானா ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது அவரால். இப்போ ஏன் எத்தனை இடத்துல கரப்பாம்பூச்சியும் எறும்பும் ஊர்ந்து நம்ம பார்க்கல? கோவிலில் நின்றுருப்போம், பெரிய பெரிய ஜீயர் சுவாமிகள் சன்னியாசிகள்லாம் நின்றுருப்பா, நம்ம கிட்டக்கு போனா போ குறுக்க வராதே அப்படின்னுவா. ஆனா ஒரு ராஜா நட போட்டுன்னு ஒரு பூனை போகும் பார்த்துருக்கீங்களா? வேற நம்மளாம் கிட்டக்கே விட மாட்டா. ஆனா அது நடக்கிறத பார்த்தா சிங்கக்குட்டி நடக்கிற மாதிரி இருக்கும், பூனையாட்டம் இருக்காது, கிட்டக்க போகும். அப்படி ஏற இறங்க நம்ம எல்லாரையும் ஒரு சுத்தி பார்க்கும். நமக்கு பொறாமையா இருக்கும், நம்ம கிட்டக்க போனா சேர்க்கவே மாட்டேங்கிறான். ஆனா இந்த பூனைக்குட்டி போறது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கலையே. ஒரு கரப்பாம்பூச்சி பெருமானுடைய முகம் முழுக்க போயிட்டு வரும், அவருடைய திருமார்பெல்லாம் மாலையோட போய்ட்டுரும், அந்த மாலையில சாத்துக்கிற வண்டுகள்லாம் ஊர்ந்து போய்ட்டுரும். நமக்கு பொறாமையா இருக்கும். ஒரு நாள் அவரை தொட்டு சேவிக்க விட மாட்டா, கிட்டக்கே போக மாட்டா. ஆனா கரப்பாம்பூச்சி ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கு போல இருக்கு. அடுத்த ஜென்மம் இதுவா பிறந்தாலாவது அந்த பெருமாள் திருவடி கிடைக்குமான்னு தான் யோசிச்சு பார்த்தான். அணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஜனிக்கப் பெறுகிற ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியக்கு ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள்னுட்டு ஆங்கங்க கரப்பாம்பூச்சி எறும்பா நித்திய சூரிகள் இறங்கி வருவாளாம். ஆதிசேஷன், விஷக்சேனர், கருடன் இவர்களெல்லாம் கீழே இருக்கிற கோவில்லே சின்ன கரப்பாம்பூச்சியாவோ எறும்பாவோ கொசுவாவோ பிறந்து அந்த பெருமான் திருமேனியோட நமக்கு ஒரு அணைப்பு கிடைக்காதா, அவர் சம்பந்தம் நமக்கு கிடைக்காதான்னு காத்துன்னு இருக்காங்கிறார். ஏன் திருமலையில திருப்பதிக்கு போனோம்னா விஷக்சேனர் முதற்கொண்ட அத்தனை தேவர்கள் நித்தியசூரிகளும் மரம் செடி கொடிகளாக கூட நின்றுண்டு திருவேங்கடவனுடைய சேவை கிடைக்குமான்னு காத்துட்டு இருப்பாளாம். அந்த சீனிவாசனுடைய சேவை ஒருவேளை கிடைக்கிறதுக்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகராழ்வார் பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாவும் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நான் ஒன்னும் குலசேகரரா பிறக்கணும்னு ஆசைப்படல, ஒரு கல்லு படியாகவான்னு உன் முன்னாடி கிடக்கணும். அப்படின்னா உன்னை நித்தியம் சேவிச்சுட்டே இருப்பேனோ இல்லையோ. இப்போ நம்ம என்ன பண்ணாலும் கோவில் கதை 9 மணிக்கு சாத்திடுவா, வெளியில் அனுப்பிச்சிருவாளோ இல்லையோ. ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், 24 மணி நேரமும் உன்னோட இருக்கணும், உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும். ஆகாத ஆழ்வீர், இது கோவில் 9 மணி ஆனால் சாத்திருவா, அப்புறம் அது கூணு சத்தம்லாம் போடும், ஆழ்வார்னு பார்க்குமா அது? அதெல்லாம் இப்போ எல்லாம் வச்சுட்டாலும் இல்லையோ. இவ் எல்லாவிடத்திலும் பொருத்தப்பட்டுள்ளன, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு போட்டாலும் இல்லையோ. அதை போட்டால் கதவை சாத்திருவாள் என்னால். ஆழ்வார் சாமர்த்தியமாக கேட்குறார், நான் ஒன்று நம்மாழ்வாரா கூடவே 24 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லலையே. இப்போ நீ சொன்னியோ இல்லையோ, கதவு சாத்திருவா, அது அந்த கருவி பொருத்திருக்கு, அதில் படம் பிடிச்சிருவான்னுட்டு. ஒன்று வேணால் சரியா, என்ன கதவாக வச்சுட்டியான்னா சாத்தினாலும் நான் தானே இருப்பேன். அதே மாதிரி உன் கட்டுலாக வச்சிரு, அப்போ யாரும் என்ன வெளில போக சொல்ல முடியாது. ஏன் அந்த கருவியாகவே வச்சிரு, உன்னை பார்த்துட்டே இருப்பேன் இல்லையோ. ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உன்னோட கூட இருக்கணும், அப்படி இருந்துட்டாலே திருப்தின்னு சொல்லணும்னால் இது கைங்கரியத்துக்குண்டான ஏற்றம், அர்ச்சைக்கே உண்டான ஏற்றம். இந்த எளிமை மற்ற நிலையில வரவே வராது. நிஜமான ராமனா இருந்தா இந்த மாதிரி எதானு பேச முடியுமா? நாம சக்கரபொங்கல் கொடுத்தா வாங்கி போறார், நாம புளியோரை கொடுத்தா ராமன் எங்கேயானு வாங்கி போறா. 32 சமயக்காரர் வச்சிருந்தாராம் தசரதன். அப்படின்னா காய்கறி கீரை வகைகள் பண்றதுக்குன்னு 6 பேராம், இனிப்பு பண்டம் பண்றதுக்குன்னு 6 பேராம், அதே பிரசாத வகைகள் தேங்காய் சாதம், புளியம் சாதம், இந்த சாதம் இதை போல பண்றதுக்குன்னு 6 பேராம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குழுவா 6 பேர் வச்சிருந்தாராம். ராமன் கிளம்பி காட்டுக்கு போய் காய்கனிகளை சாப்பிட்டு இருக்குச்சே தசரதன் அழுது புலம்புறார், எப்படியெல்லாம் என் பிள்ளைக்கு பண்ணி போட்டிருப்பேன், ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ போய் மரத்தினுடைய நிழல்ல படுத்துன்னு தூங்குறானாமேன்னு இவருக்கு அழுக. அப்ப 32 சமயக்காரர் இருந்து பார்த்து பண்ணி போட்டது அந்த பெருமாள் நாம பண்ணா வாங்கிக்க போறாரா? திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனா அதே ஒரு ராமர் விக்கிரகத்தை வாழ்ந்து உங்க வீட்டு அலமாரியில வச்சிருங்க, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பார். அப்ப ராமரா இருக்கிறச்சே வாங்கிக்க மாட்டார், ஆனா அவரே ஒரு விக்கிரக வடிவத்துல வரச்ச எத்தனை எளிமையாயிடுறார். இதுதான் அர்ச்சைக்கு கோயில்களுக்கு உண்டான வைபவம். அப்ப ராமானுஜரே அர்ச்சாவதாரத்தின் ஏற்றத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தார். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।